நம்ம சர்பதோஷத்தினுடைய ஒரு சார்ட்டை நம்ம பார்க்கலாம். இது வந்து சோழி பிரசன்னத்தினுடைய சார்ட்டு. இது வந்து சோழி லக்னம், லக்னம் வந்து விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துக்கு பாதகஸ்தானமான கடகத்தில் ராகுவும் மாந்தியும் இணைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம சர்பதோஷம், கடுமையான சர்பதோஷமாக நம்ம இதை வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே சுக்கிரனும் சேர்ந்து இருக்குது. ஸோ சுக்கிரன்ன்றது வந்து பெண். அப்போது சுமங்கலி பெண்ணினுடைய குற்றமும் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வரோம். அப்போது இதை நம்ம இதெல்லாம் வந்து சேர்த்து சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ சர்பதோஷம் எதனால் ஏற்படும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். வாழக்கூடியவர்களை வாழ விடாமல் தடுப்பது சர்பதோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போது இந்த இடத்துல ஒரு பெண்ணை, ஒரு சுமங்கலி பெண்ணை வாழ விடாமல் தடுத்ததனால ஏற்பட்ட சர்பதோஷம் அப்படின்றத நம்ம இந்த பிரசன்னத்தின் மூலமாக முழுமையாக நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து சர்பதோஷம். இது எப்போ அப்படின்னா 15/6/2018 பார்த்த பிரசன்னம் இது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஜோலி பிரசன்னம் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொன்றும் சொல்லிகிட்ருக்கோம். அதாவது பாதகஸ்தானத்தில் ராகு இருந்துச்சுன்னாவே நம்ம சர்பதோஷம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே இந்த ராகுவோட மாந்தியும் இணைந்து ரொம்ப டீப்பாக கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டிகிரிக்குள்ளே 2 கிரகமும் இணைஞ்சிருக்கு. அப்போ கடுமையான தோஷத்தை இந்த இடத்துல சுட்டி காட்டுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு பரிகாரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா, ஜோலி பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் மகாபாதகாதிபதி அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம ஜோலி பிரசன்னத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த மகாபாதகாதிபதி எந்த கிரகமோ எந்த இடத்துல வருதோ, எந்த பாவகத்தில் வருதோ, அதனுடைய அதிபதி யாரோ அதை வச்சு தான் நம்ம வந்து பரிகாரம் எடுக்கிறோம். அப்போது இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மகாபாதகாதிபதியாக, மகாபாதக ஸ்தானமாக இந்த லக்னம் நின்ற இந்த இடமே இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு நீங்கள் பரிகார முறையில் தீர்வு காண முடியாது, வழிபாட்டின் மூலமாக தான் தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இவர்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள். நம்ம இப்படி தான் வந்து ஒரு தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கா இல்லையாங்கிறதே நம்ம பார்க்குறோம். எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சார்ட்டும் இந்த விளக்கமும். நன்றி.